வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து அது காமனாக எல்லாருக்குமே இருக்க ஒரு ஆசை தான். எனக்கும் அதான் இருந்தது. அப்படி இருக்கவங்க அப்படிங்கிறப்போ நான் படிக்க வந்தப்போ தமிழை விட அதிகமாக என்ன பண்ணேன்னா பாலிட்டி படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 30 செகண்ட் ஷார்ட்ஸில் நம்ம லைஃப் மாறிடாது. தற்காலிகமாக ஒரு திருப்தியோ ஒரு சுகமோ கிடைக்குமோ தவிர அது லைஃபுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு % கூட வந்து பிரயோஜனமானது கிடையாது. நான் March 23 முடித்தேன். March 24 வந்து 10th தமிழ் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது அப்படியே 4 யூனிட் போகிறதுக்குள்ளே ட்ராப் அவுட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, நிறைய கொஸ்டின்ஸை மட்டும் இது பண்ணு, கொஸ்டின்ஸை மட்டும் நிறைய படி, 100 கொஸ்டின் படி, 200 கொஸ்டினாலாம் படிக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் முன்னாடி போய் நின்றுட்டீங்க அப்படின்னா பின்னாடி அவங்க மறுபடியும் வேறு ஒருத்தங்களை வச்சு கேலி பேசிட்டு தான் இருப்பாங்களே தவிர அவங்க முன்னாடி உங்கள் கூட வரப்போகிறதில்ல, உங்கள் லைஃப் லாங் வரப்போகிறதில்ல. மொத்தம் ஒரு 100% நீங்கள் இன்றைக்கி அந்த டைம் இருக்குது அப்படின்னா அதில் 40% தமிழுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னும் ஒரு 20% என்ன படிக்கணும்னா மேக்ஸ் போட்டு பார்க்கணும். இதை தாண்டி ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். நம்ம தாண்டி போகாத மாதிரி, என்னடா படிக்கிறோம் அது முடியவே மாட்டுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சலை உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதாவது டக்குன்னு ஒரு கோயில் கிராஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு செகண்ட் இப்படி லைட்டாக வந்து சாமி கும்பிடுவோம். ஏன்னா நான் வந்து டக்குன்னு மனசில் என்ன இருக்கணும், Group 4 எக்ஸாம் பாஸ் பண்ணணும், நல்லா ரிசல்ட் வரணும். எக்ஸாம் முடிஞ்சு 3 மாதம் கழிச்சு இதே தான் நடக்குது. நான் எந்த கோயிலில் கிராஸ் பண்ணாலும் யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் துளசி பிரியா. நான் இப்போ ரீசெண்டாக நடந்த Group 4 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி JA போஸ்டிங் எடுத்திருக்கேன். காலேஜ் செகண்ட் இயரோட எண்டில் எக்ஸாம் அட்டன் பண்ணி அண்ட் காலேஜ் 3rd இயர் வரப்போ ஆக்சுவலாக ரிசல்ட் வந்தது. ஜூனில் வந்து காலேஜ் முடிஞ்சது. ஜூலையில் இப்போ நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ வந்து டிஎன்பிசிக்கு ஃப்ரெஷர்ஸாக வரோம், நம்ம வந்து இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல தமிழில் படிக்க ஆரம்பிங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம ஒன்று படிச்சிட்ருக்கோங்கிற புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தமிழ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். நான் படிக்க வந்தப்போ தமிழை விட அதிகமாக என்ன பண்ணேன்னா பாலிட்டி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து நான் பண்ண தப்பு. அதுக்கப்புறம் திருத்திக்கிட்டு தான் நான் வந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ பாலிட்டி படிக்க ஆரம்பித்தேன். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கடல் மாதிரி. டிஎன்பிசிங்கிறதே ஒரு கடல் மாதிரி. நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ வேணாலும் உள்ளார போகலாம், படிக்கலாம். நான் படிக்க ஆரம்பித்தப்போ அந்த தப்பு தான் பண்ணேன். அதுவும் என்ன பண்ணேன்னா புக் வைஸும் படிக்காமல், இப்போ பாலிட்டினா 6th பாலிட்டி, 7th பாலிட்டி, 8th 9th 10th இந்த மாதிரி பாலிட்டியை மட்டுமே ஒரே சப்ஜெக்டையே வந்து ஒரு நாள் படிக்கிறது, அந்த தப்பை வந்து பண்ணேன். அந்த மாதிரி பண்ண வேணாம், சரிங்களா? ஒரே நாள் ஒரு ஃபுல் சப்ஜெக்டை படிக்கிறதுங்கிறது வேணாம், சரிங்களா? ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்டை படிங்க. ஃபஸ்ட்டு ஒரு எவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கிறீங்களோ அதில் ஒரு 40%, மொத்தம் ஒரு 100% நீங்கள் இன்றைக்கி அந்த டைம் இருக்குது அப்படின்னா அதில் 40% தமிழுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும், சரிங்களா? டெய்லியுமே தமிழ் படிக்கணும், டெய்லியுமே ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் தென் இன்னும் ஒரு 10% அப்படின்னா 10ன்னு சொல்ல முடியாது, இன்னும் ஒரு 20% என்ன படிக்கணும்னா மேக்ஸ் போட்டு பார்க்கணும், சரிங்களா? மேக்ஸ் கண்டினியூவாக டெய்லி போட்டு பார்க்கணும். அதில் வந்து லேக் ஆகிடவே கூடாது. தமிழ் எவ்வளோ படிக்கிறோம், மேக்ஸ் எவ்வளோ படிக்கிறோம், இதை தாண்டி உங்களுக்கு இருக்க ஒரு சப்ஜெக்ட், அது எந்த சப்ஜெக்டாக வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? நீங்கள் ஒரு என்ன ஷெடியூலில் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டை படிங்க, சரிங்களா? ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரே சப்ஜெக்டை முழுக்க வச்சு உட்காந்துட்ருக்காதீங்க. அந்த ஒரு தப்பை வந்து பண்ணாதீங்க. நான் அந்த தப்பை பண்ணேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் திருத்திக்கிட்டு வந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். நம்ம தாண்டி போகாத மாதிரி, என்னடா படிக்கிறோம் அது முடியவே மாட்டுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சலை உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு நாளைக்குனா அதை ஸ்ப்ளிட்டப் பண்ணி நீங்கள் படிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷர்ஸ் போகிறப்போ இந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கு, இந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு இது தான் கொடுப்பாங்க. இந்த புக்கில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும், இந்த புக்கில் இருக்க மட்டும் தான். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புக்கில் இருக்கிறத இதை மட்டும் படித்தா போதும்லாம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு புக்குங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி மெட்டீரியலை தேடி தனி ஒரு புக்கை தேடி ஓடாதீங்க, சரிங்களா? எந்த ஒரு அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் எவ்வளோ இது அதை பற்றி சொன்னாலும் ஒரு இன்ஸ்டியூட்டோட ஒரு மெட்டீரியலையோ இல்லை அந்த ஒரு டிஎன்பிசிக்குன்னு வெளியிடப்படுற ஒரு புக்கையோ 1000 கொஸ்டின் 2000 கொஸ்டின் வெளியிடுற புக்கையோ தேடி ஓடாதீங்க, சரிங்களா? உங்களால் கொஸ்டின்ஸை மட்டுமே வச்சு, நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, நிறைய கொஸ்டின்ஸை மட்டும் இது பண்ணு, கொஸ்டின்ஸை மட்டும் நிறையா படி, 100 கொஸ்டின் படி, 200 கொஸ்டினாலாம் படிக்கவே முடியாது. நீங்கள் படிச்சுட்டு அந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ கொஸ்டினாக படிக்கிறதுங்கிறது தப்பான விஷயம். அப்படி படிக்கக்கூடாது. ஒரு மெட்டீரியலை தேடி ஓடக்கூடாது, சரிங்களா? முதல்ல ஸ்கூல் புக்கை படிங்க. ஸ்கூல் புக்கில் என்னென்ன கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறத வெளியில் தேடி அதுக்கான ஒரு சோர்ஸை தேடி நீங்கள் படிக்கலாம், சரிங்களா?
ஸோ மற்றபடி வேறு ஒரு மெட்டீரியலை மட்டுமே நம்பி படிக்க போகாதீங்க. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் இதுக்கு வந்து அது பொருந்தும். புக் வைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுறப்போ எல்லோரும் சொல்லுவாங்க 10th தான் அதிகம் கண்டென்ட் இருக்குது, ஸோ நம்ம முதல்ல 10th புக்கை படிக்கலாம், அதிலேருந்து வரலாம், அதுதான் பேசிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி வந்து போயிடாதீங்க சரிங்களா. ஆரம்பத்தில் நானும் நான் சொன்னேன் இல்லையா, நான் March 23 முடித்தேன், March 24 வந்து 10th தமிழ் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது தப்பு. அது அப்படியே 4 யூனிட் போகிறதுக்குள்ளே ட்ராப் அவுட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். எப்போவுமே எளிமையானதுலேருந்து ஆரம்பிங்க சரிங்களா. பேசிக்லேருந்து போகாமல் நீங்கள் மேஜரை படிச்சிங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு புரிதலுமே அதில் வராது. அதை நீங்கள் மக்கப் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. அதில் எவ்வளோ உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகணும் சொல்ல முடியாது. அதனால் படிக்கிறப்போ இந்த 10th 9th வர அந்த ஆர்டரை வந்து விட்டுருங்க சரிங்களா. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, 6th படிக்க ஆரம்பிங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது எப்படி அப்படின்னா, ஒரு புக்கை எப்படி ஃபஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, ஒரு புக்கை எடுக்கிறீங்க ஓகேங்களா, முதல் லைன்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து அண்டர்லைன் பண்ணி வைக்கிறீங்க சரிங்களா. அதுவும் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த தமிழை பொறுத்த வரைக்கும் இப்படி வச்சுக்கலாம். மற்ற சப்ஜெக்ட் அப்படின்னா எந்த பேராகிராஃப் இம்பார்ட்டண்ட்டோ அந்த பேராகிராஃபை ப்ராக்கெட் பண்ணி வச்சுக்கிறீங்க சரிங்களா. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹைலைட்டாக இருக்கும் இல்லையா, அதை ஹைலைட்டர் வச்சோ இல்லை ஒரு கோடு போட்டோ முதல்ல ப்ராக்கெட் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை ப்ராக்கெட் பண்ணிக்கிறோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறோம். 2வது டைம் நீங்கள் படிக்கிறப்ப அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது இருக்கு இல்லையா, அதை மட்டும் படிங்க ஓகேங்களா. அதை மட்டும் படிங்க. கடைசி ரிவிஷன் எக்ஸாமுக்கு முன்னாடிங்கிறப்போ அந்த அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க இல்லையா, அதை மட்டும் படிங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ முதல்லேருந்து எல்லாத்தையும் படித்து அண்டர்லைன் பண்ணுறதே மெயின் வேலை. அதை பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் பாதி படித்து முடித்த மாதிரி. என்ன படிக்கணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ 10th புக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1லேருந்து 10 யூனிட் இருக்கும். 10 யூனிட் நீங்கள் படிக்கணுமானா கிடையாது. கடைசி 6 யூனிட் மட்டும் படித்தா போதும். முதல் 4 யூனிட் நீங்கள் படிக்க தேவையில்ல சரிங்களா. 9th அப்படி தான். எல்லா ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமேலாம் படிக்க தேவையில்ல. குறிப்பிட்ட சில விஷயம் அதாவது முக்கியமானதை மட்டும் படிச்சுட்டு மற்றதெல்லாம் அவாய்ட் பண்ணால் போதும் சரிங்களா. ஸோ மொதல் விஷயம், உள்ளார போகிறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு புக் எடுக்கக்கூடாது. என்ன படிக்கணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு அதை குறித்து வச்சுக்கணும். அந்த யூனிட்டுக்குள்ளார அதில் ஒரு டாப்பிக்காக அந்த டாப்பிக்கில் என்ன படிக்கணுங்கிறத அடுத்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இப்படி படிச்சிங்கனாலே போதுமானது. பேஸ்லேருந்து போங்க, 6th போங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அது காமனாக எல்லாருக்குமே இருக்க ஒரு ஆசை தான். எனக்கும் அதான் இருந்தது. அப்படி இருக்கவங்க அப்படிங்கிறப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்ஷன் நீங்கள் இன்னொன்று வச்சுக்காதீங்க. நம்ம எப்போ ஒரு ஆப்ஷன் இன்னொன்று எடுக்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து சோம்பேறித்தனம் வரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுறது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். படிக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா சோம்பேறித்தனத்தை விட்டுறணும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இறங்குறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கொலாப்ஸாக இருக்கும். என்னடா இது சப்ஜெக்டே புரியல, சிலபஸுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, நிற்காமல் ஓடுங்க, நிற்காமல் போய்கிட்டே இருங்க. படிக்க 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 தான் புரியும். எடுத்ததும் எல்லாமே புரிஞ்சு தான் படிக்கணும்னா எவனுமே இங்கே டிஎன்பிசிக்கு உள்ளாரையே படிக்க வர மாட்டான் சரிங்களா. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிறவங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு புக் எடுக்கிறவங்கன்னு இங்கே யாருமே கிடையாது. சிலபஸ் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டுங்கிறது யாருமே கிடையாது. ஸோ படிக்க ஆரம்பிக்கிறப்போ என்ன இருந்தாலும் சரி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரிங்களா. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம், நம்ம இன்னும் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. நானே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது டக்குன்னு ஒரு கோயில் கிராஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு செகண்ட் இப்படி லைட்டாக வந்து சாமி கும்பிடுவோம். ஏன்னா நான் வந்து டக்குன்னு மனசில் என்ன இருக்கணும், Group 4 எக்ஸாம் பாஸ் பண்ணணும், நல்லா ரிசல்ட் வரணும். எக்ஸாம் முடிஞ்சு 3 மாதம் கழிச்சு இதே தான் நடக்குது. நான் எந்த கோயிலில் கிராஸ் பண்ணாலும் Group 4 எக்ஸாம் நல்லா எழுதுனப்பா, நான் எடுத்துட்டேன், எக்ஸாம் மார்க்கு 169, வேலை கிடச்சிரும்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் எந்த கோயில் கிராஸ் பண்ணி போனாலும் Group 4 எக்ஸாம் நல்லா எழுதிடணுப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து அதாவது யதார்த்தமாக அதுவே வருது. ஏன் அப்படின்னா மனசு ஃபுல்லாக அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்தது, எப்படியாவது Group 4 எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும். அந்த ஒரே விஷயம் முழு மனசுலேயே இருந்ததுனால தான் அப்படி பண்ண முடிஞ்சது. நமக்கு வந்து படிக்கிறது, ஹார்ட் ஒர்க்கு, கஷ்டப்படுறது இது எல்லாமே 2ஆம் பட்சம். ஃப்ரெஷர்ஸ்க்கு என்னதுன்னா நம்மளோட மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டைவர்ட் ஆகிறது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையோடு நம்ம இருப்போம். முடியுமா, நம்மளால் முடியுமா, அந்த கேள்வி எல்லாத்தையும், அந்த முரண்பாடுகள், அந்த கேள்விக்குறிகள்லாம் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக நீங்களும் ஆச்சரியக்குறியாக நிற்பீங்க. இது வந்து ரொம்ப காமனான விஷயம், இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் சரிங்களா. அதுவும் இப்போ இருக்க இதுக்கு வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வரவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்தடுத்த அட்டெம்ப்ட் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய டிஸ்ட்ராக்ஷன் மொபைல் தான் சரிங்களா.
நமக்கு என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம் வந்துருச்சுன்னா ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க, ஒரு 6 மாதம் இந்த காமனாக இருக்க உலகத்துலேருந்து நம்ம வெளியே போயிடணும். ஒரு மார்க் மோடுக்கு இந்த காமனாக நம்ம சுற்றி இருக்க இன்பம் அந்த இதெல்லாம் தாண்டி ஒரு 6 மாதம் வந்து வெளியே போயிடுங்க. அதாவது இந்த இதெல்லாம் விட்டுட்டு படிப்பை ஒன்றா மட்டுமே குறிக்கோளாக வைங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள், 60 வயசு வரைக்கும் அந்த சர்வீஸ் இருக்குது, அதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த 6 மாதம் கஷ்டப்படுறதை பார்க்காதீங்க. இதில் மிஸ் பண்ணுற வெளியில் போகிற அவுட்டிங்கையோ, ஊர் சுற்றுறதையோ, தீபாவளி பொங்கல் ஃபங்க்ஷனையோ அதெல்லாம் பார்க்காதீங்க, சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 60 வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்காது, சரிங்களா? ஸோ அதை பார்க்காம பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத மைண்ட் செட்டில் வச்சு படிக்க ஆரம்பிங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபோன் மட்டும்தான். சோஷியல் மீடியா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 30 செகண்ட் ஷார்ட்ஸில் நம்ம லைஃப் மாறிடாது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குறதுனாலையோ யூடியூப் பார்க்குறதுனாலையோ உங்களுக்கு தற்காலிகமாக ஒரு திருப்தியோ ஒரு சுகமோ கிடைக்குமோ தவிர அது லைஃபுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு % கூட வந்து பிரயோஜனமானது கிடையாது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அது என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும்தான் பார்க்கணும். என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு உங்களுக்கு நேரம் ஒதுக்குற அளவுக்கு நேரம் இருந்ததுன்னா அப்போ அதை பாருங்கள், சரிங்களா? என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னா எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்குன்னு இந்த நேரம் அதாவது சாப்பிட்றதுனா இந்த டைமுக்குள்ளார இந்த டைம் சாப்பிட்ருவோம், இந்த டைமுக்குள்ளார இந்த டைம் தூங்கிடுவோன்னு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அப்படி ஒரு நேரத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண கிடையாது, சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் படிக்கிறப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கான நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நேரம் போகிறேன்னு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு நேரத்தை வைங்க. அந்த 1 மணி நேரத்தில் நான் என்ன இது பண்ணணும், மொபைலை புக்கை எடுத்துகிட்டு அப்படின்னா அதை தொடக்கூடாது, சரிங்களா? ஸோ கைக்கு எட்ட முடியாத தூரத்தில் வச்சுருங்க. படிக்க ஆரம்பிக்கிறப்போ அதை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். அண்டு என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா மற்றவங்க பேசுகிறது அது ஒன்று தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுமே நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் முன்னாடி போய் நின்றுட்டீங்க அப்படின்னா பின்னாடி அவங்க மறுபடியும் வேறு ஒருத்தவங்களை வச்சு கேலி பேசிட்டு தான் இருப்பாங்களே தவிர அவங்க முன்னாடி உங்கள் கூட வரப்போகிறதில்ல, உங்கள் லைஃப் லாங் வரப்போகிறதில்ல. ஸோ நீங்கள் முன்னாடி போகிறத மட்டும் மனசில் வச்சு அதை மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம்.